Hello friends, this is Learn Pharma in Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா pharmacology 1ல autonomic nervous systemல neurohumoral transmission பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 marks. வாங்க ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 5 ஸ்டெப் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா neurohumoral transmissionன்றது ஒன்றும் இல்லை, transmission of impulse from one synaptic nerve ending to another synaptic nerve ending. இதில் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், இம்பல்ஸ் கண்டக்ஷன் அண்டு டிரான்ஸ்மிட் ரிலீஸு. டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆகணும். அடுத்தது டிரான்ஸ்மிட்டர் ஆக்ஷன் ஆன் போஸ்ட் ஜங்ஷனல் மெம்பரேன், தென் போஸ்ட் ஜங்ஷனலில் என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, அதுக்கப்புறம் எப்படி டெர்மினேஷன் ஆகுது டிரான்ஸ்மிட்டர்ன்றது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் கண்டக்ஷன்றது ஒன்றும் இல்லை, ரெஸ்டிங் மெமரி அதாவது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நடக்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் கண்டக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன் அண்ட் ஹைப்பர் போலரைசேஷன் இருக்கும். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கும். இதில் -17 மில்லி வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இதில் +30 மில்லி வோல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டீபோலரைசேஷன் நடக்கும்போது சோடியம் சேனல் உள்ளே வரும், அப்போ டீபோலரைசேஷன் நடக்கும். பொட்டாசியம் சேனல் வெளியே போகும்போது ரீபோலரைசேஷன் நடக்கும். மறுபடி பொட்டாசியம் ரொம்ப வெளியே போயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போது கால்சியம் சேனல் உள்ளே வரும், அப்போ ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். இதில் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீபோலரைசேஷன் அண்டு ரீபோலரைசேஷன், இது ஹைப்பர் போலரைசேஷன்னு சொல்லுவோம். இதை தான் வந்து இம்பல்ஸ் இப்படி தான் இம்பல்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் ஆகும். ஒரு கர்வ் இப்படி போச்சுன்னா இது வந்து இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்படி தான் நம்மளுக்கு வந்து இம்பல்ஸ் பாஸ் ஆகுது. தென் இதை எப்படி அயானிக் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பம்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அந்த இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகிறது எப்படி ரிலீஸ் பண்ணுறது, ஒரு சினாப்டிக் வெசலில் ஒரு கேங்லியானில் சினாப்டிக் வெசல்ஸ்லேருந்து எப்படி சினாப்ஸ் ஏரியாவுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த நியூரானில் இருக்கிற வெசல்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற என்சைம்ஸ்னால் அந்த இம்பல்ஸ் வந்து என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகலாம். ஸோ அதனால் இது வெசல்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கால்சியம் அயான் வந்து நமக்கு வெளியே இருந்து உள்ளே வரும்போது இந்த வெசல்ஸ்கூட ஃப்யூஸ் ஆகி உள்ளே இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ். இப்படி தான் டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கேங்லியன் மெம்பரேனில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ்பி ஐபிஎஸ்பின்னு 2 ப்ராசஸ் இருக்குது. இபிஎஸ்பினா எக்ஸிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல், ஐபிஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல். எக்ஸிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியலில் சோடியம் அண்ட் கால்சியம் அயானோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பொட்டாசியம் அயான் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் நடக்கும். அண்ட் ஐபிஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல், அங்கே குளோரைடு அயான் உள்ளே வருது, பொட்டாசியம் அயான் வெளியே போகுது, அப்போ நமக்கு ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். அதாவது இந்த இந்த கர்வு நமக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஜங்ஷனல் ஆக்டிவிட்டி. போஸ்ட் ஜங்ஷனல் ஆக்டிவிட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இபிஎஸ்பியில் சூப்பர் த்ரெஷ்ஹோல்டு வந்து ஜெனரேட் ஆகுது, ஐபிஎஸ்பியில் டீபோலரைசேஷன் நடக்குது. தென் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர் ஆக்ஷன் எப்படி டெர்மினேஷன் ஆகுது டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது போஸ்ட் சினாப்டிக் நியூரானோட நர்வ் எண்டிங்கில் இருந்து தானே நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். அப்போ அசிட்டைல் கொலைன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அசிட்டைல் கொலைன் எப்படி டெர்மினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கொலைன் எஸ்டரேஸ்ன்னு இருக்கிற என்சைம்னால் அசிட்டைல் கொலைன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் தனியாகவும் கொலைன் தனியாகவும் பிரிஞ்சிடும். அந்த அசிட்டைல் மறுபடியும் உள்ளே போயிடும், கொலைன் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் நடக்குது. என்னென்ன டிரான்ஸ்மிட்டர்னு பார்த்தீங்கன்னா நியோர் எபினெஃப்ரின் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது, டொபாமைன் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது, செரோட்டோனின் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னாகுன்னு பார்த்திங்கன்னா அந்த என்சைம்ஸ்னால பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளுட்டாமேட்டு, காபா இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெப்டைட் நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் விஐபி, என்பிஒய் இந்த மாதிரி இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் இருக்குது. இது மூலியமாக இம்பல்ஸ் வந்து டெர்மினேஷன் ஆகி பிரேக் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்டெப் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க். நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். இம்பல்ஸ் கண்டக்ஷன், டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸு, டிரான்ஸ்மிஷன் ஆக்ஷன், போஸ்ட் ஜங்ஷனல் மெம்பரேனில் எப்படி நடக்குது, போஸ்ட் ஜங்ஷனல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அது எப்படி டெர்மினேட் ஆகுது டிரான்ஸ்மிட்டர்ஸ். இந்த 5 ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு டயாகிராம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க.